எரேமியாவுடைய புஸ்தகம் 33:3. எரேமியா 33:3வது வசனம் வாசி. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நீ இப்படி வாசிக்கும் போது பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். ஆமா, உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். எட்டாத பெரிய காரியம், எட்டாத நம்ம அறிவுக்கு, எண்ணத்துக்கு, சிந்தனைக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த மாதம் நமக்கு, நம்முடைய ஜனங்களுக்கு, ஜனங்களுடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் பெரிய காரியமாக இருக்கும். என்ன பெரிய காரியம்லாம் கர்த்தர் செய்வாங்க? அந்த அதிகாரத்திலேருந்து ஒரு 7 விஷயம், சரியா? சமயத்தை அதிகமாக எடுக்காமல் சொல்லும். 1, 6வது வசனத்தை வாசித்தா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமாம், முதல் காரியம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவளை குணமாக்கி. இது 2 ஆங்கிளில் எடுத்துக்கலாம். ஒன்று எழுத்தின்படி சுகம், இன்னொன்று ஆத்மாவிலே நமக்கு ஒரு சுகமாகுதல். சிலர் எழுத்தின்படி சரீரத்தில் நல்லா தான் இருப்பாங்க, ஆத்மாவில் ஒரு காயம், நறுங்குண்டதுமான இருதயம். அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினாள்னு சொல்லியிருக்கு. மனக்லேசமானவளா. சிலருடைய உள்ளான ஜீவியத்தில் சில காயங்கள் இருக்கும், வேதனை இருக்கும். பைபிளில் சொல்லியிருக்க, என் ஜனத்தின் அடிக்காயத்தை கட்டுகிற நாளிலே சூரியனுடைய பிரகாசம் ஏழதனையான பகலாயிருக்கும். இப்போ இது சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவளை குணமாக்கி. இப்போ எழுத்தின்படியும் ஒரு சுகமாகுதலை கர்த்தர் தருவாங்க, ஆத்மாவில் நமக்கு ஒரு சுகமாகுதலை கர்த்தர் தருவாங்க. ரொம்ப முக்கியம். மன மகிழ்ச்சி ஔஷதம். ஆங்கிலத்தில் மன மகிழ்ச்சி மெடிசன். ஔஷதம் அப்படிங்கிறது இது. நல்ல இருதயத்தில் நல்ல சமாதானம், சந்தோஷம் இருதயத்தில் அப்படி இருந்தாலே அது நமக்கு ஒரு பெரிய சரீரத்தில் ஒரு சுகம். சில நேரத்தில் சரீரமே நல்லா இருந்தாலும் ஆத்மாவில், அந்த மனதில் ஒரு மாதிரி ஒரு போராட்டங்கள் இருந்தால் அப்படியே ஒரு சோங்கி போனது போல் நம்ம நிலவரம் மாறும். அப்போ முதல் நமக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் செய்கிற விஷயம் ஒரு குணமாகுதலே. நான் ஒரு ஆரோக்கியம், சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் சுகமாகும். அல்லேலூயா, சந்தேகமே வேண்டாம். நம்முடைய தேவன் சுகமாக்குறவர், மருந்து மாத்திரையெல்லாம் இல்லாமல் சுகமாக்குவார். தைரியமாக நம்புங்க. அல்லேலூயா. தாயின் கருவில் 9 மாதத்துக்கு மேலே வெறும் தண்ணிக்குள்ளே போட்டு கர்த்தர் நம்ம வளர்த்தார். அல்லேலூயா. வெறும் தண்ணிக்குள்ளே, தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டு வளர்த்தாங்க. உட்கார்ந்து யோசித்து பார்த்தா அபூர்வம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன், என் கருவை உடைய கண்கள் கண்டது. அடிக்கடி சொல்ல, மருத்துவ ரீதியாக சொன்ன, இவ்வளோ போல உள்ள ஒரு லிக்விடு 55 வருஷமாக ஒரு முழு மனுஷனை நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இன்ஜின் ஃபால்ட் ஆகலை. ஃபால்ட் ஆகிற சூழ்நிலை போல் நிறைய வந்துச்சுங்க. நான் இன்னும் நிற்கலைங்க, மூச்சு நிற்கலை. 55 வருஷமாக மோட்ரு ஜம்முன்னு ஓடிட்டுருக்கு. எந்த கியர் பாக்ஸ், எந்த சிஸ்டம் ஒன்றுமே இல்லை. வெறும் சின்ன ஒரு பம்பிங் சிஸ்டம், அப்படி ஒரு சின்ன அசைவு மட்டும்தான் இருக்குது. எத்தனை லிட்டர் பிளட்டை எப்படியெல்லாம் இது செய்யுது. ஒரு 2 கிட்னி வச்சுருக்கார். 2 கிட்னிக்குள்ளே 1000 கணக்கில் ஃபில்டர்ஸ் இருக்குது. 20லேருந்து 30% கிட்னி ஒர்க் ஆனாலே போதுமா மனுஷன் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு. ஆண்டவருடைய படைப்பு பாருங்கள், கைவிட்டுருவார். நம்ம தான் பயப்படுறோம். அல்லேலூயா. கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல சுகத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. என்ன சிஸ்டமேட்டிக்காக நம்மளை படைச்சிருக்காரு பாருங்க. ஒரு லிவர், ஒரு கல்லீரல், ஒரு நுரையீரல். உட்காந்து யோசித்து பார்த்தா வேற படைப்பை நினைச்சாலே படைப்பாளியை நம்பிட்டு போயிடும். அல்லேலூயா. 2 கண்ணு, சுவாச குழாய், இதை எவ்வளோ டிசைனிங் பண்ணி எவ்வளோலாம் பண்ணி வச்சுருக்காரு. அப்பா ஆச்சரியமாக இருக்கு. நான் சிம்பிளாக சொல்வேன், இந்த புருவத்தில் இருக்கிற முடிக்கு அளவு போட்டு வச்சுருக்காரு பாருங்க. அது மட்டும் கொஞ்சம் வளர்ந்து முன்னுக்கு தொங்குறமா இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. இங்கே இருக்கிற முடி வளருதுங்க, அதை வெட்ட வேண்டியிருக்கு. ஆனால் இந்த இதை பாருங்க, நான் ஒரு நாள் ஒருபோதும் அதை ஒருத்தருமே செய்ய வேண்டியதில்லை. டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக விழுது, ஆட்டோமேட்டிக்காக வளருது. அல்லேலூயா. என்ன மார்பலஸ். அப்படி படைப்பே அப்படி உட்காந்து யோசித்து பார்த்தா ஆச்சரியமான இது. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு. அல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட தான் சொல்ல, என்ன படைச்சது நீங்க? அல்லேலூயா. மனுஷரால் உண்டாக்கப்பட்டவங்க இல்லை. பைபிள் அப்படி தான் சொல்லி, தெய்வ பிள்ளைகளெல்லாம் உலகத்தான் எப்படி சொல்லிட்டு போட்டு, நம்ம அப்படி இல்லை. அது யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க. மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, நம்ம படைக்கப்பட்டதே தேவனால். வாசிங்க 13வது வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். அல்லேலூயா. நம்முடைய தாய் தகப்பன் விரும்பி இருக்கலாம், எடுக்கலாம். நம்ம பிறந்தது தேவனால் பிறந்தோம். புருஷனால, மனுஷங்களால, இரத்தத்தினால அப்படிலாம் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் ஜீனை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன் குறித்தார். என்னைக்கு நம்மெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? உலக தோற்றத்து, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே நம்ம தேவனுடைய மனதில் இருக்கிறோம். அல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் கர்த்தர் சிநேகித்தார். என்னைக்கு தேவன் இருக்கிறாரோ அன்னைக்கு நம்ம எல்லாம் அவருடைய மனதில் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையில் வந்து பாருங்க, கலக்கமே இருக்காது, பயமே இருக்காது, திகிலே இருக்காது. நாமவா உண்டாக்கப்பட்டோம்? இல்லை, நம்மை ஒருவர் உண்டாக்கினார். உருவாக்கப்பட்டவர்கள் நம்ம. அல்லேலூயா. நாமளாவா வளர்ந்தோன்னா கிடையவே கிடையாது. நாமளா வளர்ந்தோம், நாம பிரயாசப்பட்டோன்னா அவன் தோற்றுருவான். நானே கிடையாது அப்படின்னா அவன் ஜெயித்துருவான். இப்போ நான் எடுத்து பார்த்தேன், நான் யோசித்து பார்க்க, நானே இல்லையே. நானாவா வளர்ந்தேன்? வளரவே இல்லை. அல்லேலூயா. நானா வளருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவருக்குள்ளமா ஒரு பையன் இருக்கான், வளர்ந்துருக்கலாமே. அவன் நான் வளரணும்னு நினச்சா வளரலாமே? இல்லை. 5-7 அவர் நியமிச்சது. அல்லேலூயா. நானா வளர்ந்துருக்கேன்னா நான் ஸ்திரீங்களை தூங்கின போது நான் 6 அடி வந்திருக்கலாமே? இல்லை, ஒருத்தர் நியமிச்சிட்டார். 5-7 அவன் கணக்கு. 5-7 ஒரு மா நேரம். நான் அடிக்கடி என் மூக்கு வச்சு தான் சொல்லுவேன். அது சிலர் பிடிக்காது அவங்களுக்கு. என் மூக்கு பாருங்கள், பெருவரல் வரைக்கும் உள்ளே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ சளி எவ்வளோ ஜுரம் வந்தாலும் சுவாசிக்கிறதுக்கு கஷ்டம் இல்லை. அழகாக போட்டு ஒரு தட்டி விட்டார், ஜம்முனி. சுவாசத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அருமையான படைப்பு பாருங்கள். நீங்கள் எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு தெரியல. இது என்னால் உண்டானதை கிடையவே இல்லை. சூழ்நிலையை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். என்னால் உண்டானதா? இல்லை, நினச்சி பார்க்குறேன். இது என்னால் உண்டானதில்லை. இதெல்லாம் விஷயம். இப்போ அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் என் எண்ணம் சிந்தனைக்குள்ள அவர் தான் அதை வச்சது. அல்லேலூயா. படைப்பாளி செய்த வேலை. அல்லேலூயா. படைப்பாளுடைய ஆப்ஷன்ஸ் அது அப்டேட் ஆகக்கூடிய இதை வச்சிருக்கிறார். அது இந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள சிலது அப்டேட் ஆகிற சந்தர்ப்பத்தை அவர் சூழ்நிலையை அவர் வச்சிருக்க, ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகுது. அல்லேலூயா. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? நான் ஏன் கவலைப்படணும்? அவர் சொல்கிறாரு, சூழ்நிலையெல்லாம் உன்னை ஆரோக்கியமற்றவனாய், உன்னை வியாதிப்பட்டவனாய், உன்னை பலகீனப்பட்டதாய் மாற்றும். ஆனால் நான் சொல்கிறேன், உன்னை சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அல்லேலூயா. சுகர் வியாதி நம்மளை கொல்லோன்னு நினைக்கிறீங்க? எனக்கெல்லாம் இருக்கா இல்லையா தெரியாது. சரீரத்தில் சில சிம்டம்ஸை சொன்னால் சிலர் சொல்லுவாங்க, அப்படி இருக்காங்க. கேட்பாங்க சிலர், காப்பி சீனி போடலாம், கொஞ்சம் ஏந்தி போடுங்க. கேட்டதுக்காக சொல்லுவேன். அல்லேலூயா. கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. சிலர் கூட வந்திருக்கவங்க சொல்லுவாங்க, குறைச்சி போடுங்க, இல்லாமல் போடுங்க. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போடுங்க, குடிப்பு. மேலே இருக்கவருக்கு தெரியும். அல்லேலூயா. கணக்கு பார்த்து படைச்சி வச்சுருக்காரு. அல்லேலூயா. ஆமாம். இதில் என்ன யோசிக்க இருக்குது? சீனி எனக்கு ஆண்டவர் சொல்ல, நீ ஒரு நேரம் சீனி போட்டு குடிச்ச உடனே சாவ மாட்டேன் பார். உண்மைதான். அல்லேலூயா. அது சாவான்னு சொல்கிறதுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, சாவ மாட்டான்னு சொல்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணேன். அவன் டாக்டர் மருத்துவமனை வச்சிருப்பான், நம்மளை பயமுறுத்தி சக்கரம் பிரிக்கைக்கு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா செலவழித்து மாஸ்டர் டிகிரி முடிச்சு அவன் யார்கிட்ட இருந்து பிடுங்க முடியும்? நம்மகிட்ட இருந்து தான் பிடுங்க முடியும். ஒரே நாளில் உங்களை சுகமாக்கி அனுப்பிட்டா அப்புறம் எப்படி அவனுக்கு வருமானம் கிடைக்கும்? உங்களுக்கு சார்ட் போட்டு அங்கே வச்சிருவான். வருஷ கணக்காக, மாத கணக்காக, 3 மாதத்துக்கு ஒருக்கா சொல்லி விட்றாங்க பாருங்க. 15 நாளையில் வரணும், 1 மாதம் கழித்து வரணும். ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார். அல்லேலூயா. என் காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது.
என் தலையில் இருக்க முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது சொல்ல என் முடிக்கெல்லாம் நேம் போட்டு நல்ல நம்பர் பிளேட் போட்டு வச்சிருக்கிறார். இல்லையா? கை விட்டுருவாரு. இல்லையா? நம்முடைய தேவன் சொல்றார், சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன், நான் உன்னை குணமாக்குவேன். எங்க பைபிள் முழுவதும் அற்புதத்தின் புஸ்தகம். இல்லைன்னா தேவனை நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தேவனை எப்படி பெரியவர் நீ நினைக்க முடியும்? அப்போ உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அதை அனுபவிக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரணும். நான் வியாதிப்பட்டது போல நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு சுகம் கிடைக்கும் போது கர்த்தர் சுகம் தந்தார்னு சொல்ல முடியுது. அல்லேலூயா. தேவையான நேரம் வரும்போது என் தேவையை சந்திக்கும் போது கர்த்தர் என் தேவையை சந்திக்கிறான்னு நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா. எல்லாம் எதிர்வினையா இருக்கும் போது ஒரு சம்பவம் சம்பவிக்கும் போது தான் நமக்கு தெரியுது தேவன் நம்ம கூட இருக்கிறான்னு. அதான் வேத புஸ்தகம். இல்லைன்னா உப்பு சப்பு இல்லாததாயிரும். நம்ம ரொம்ப பேசிட்டு போகக்கூடாது. சமயமாகுது. ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 2.25 மணி நேரம், 2.25 மணி நேரம் ஒரு சினிமாவுக்கு ஒரு நல்ல அதாவது என்ன சொல்லலாம் வில்லை இருந்தால் அந்த படத்துக்கு ஒரு வெயிட்டாக இருக்குது. வாழ்க்கையில் சில எதிர்வினையான சூழ்நிலைகள், எதிர்வினையான காரியங்கள் இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான நிலை வரும். அல்லேலூயா. ரோட்டில் போட்டிருக்க வேகத்தடையை கூட இப்படி சொல்கிறாங்க. அதாவது மெயினில் போயிட்டுருக்கிறாங்க, வண்டியில் இருக்கிறவங்கெல்லாம் உறங்கிட்டாங்க. வண்டியில் இருக்கிற ஆட்கள்லாம் உறங்கிட்டாங்க. டிரைவர் வண்டி போட்டு போகிறா, டக்குனி போகும்போது வேகத்தடையிட்டு வந்து வண்டி ஏறி இறங்குது. முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. வேகத்தடை சார், நீங்கள் ஒன்றும். அடுத்ததும் போகும்போது ஒரு வேகத்தடை வருது, இதே போல் இருக்குது. டக்குனி சிறுனி அப்படி வண்டி பிரேக் பிடிச்ச உடனே எழுந்திருச்சு. என்னன்னு கேட்குற, வேகத்தடைன்னு சொல்லி. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இதில் என்ன இதுன்னு சொல்லி. வேகத்தடை இல்லாமல் இருந்தால் வண்டியில் இருந்தவங்க மட்டும் இல்லை, வண்டி ஓட்டிக்கிற நானும் உறங்கி புளிய மூட்டையும் வேறு ஏதாவது வண்டிகளையும் தேட வேண்டியதாயிரும். வேகத்தடை இருந்ததுனால. அதாவது 4-வே ட்ராக்கில் எந்த விதமான பேரிகார்ட், அதாவது தடுப்பு இதுகளும் இருக்கக்கூடாது, அந்த வர மாதிரி போட்டு வச்சுருக்க இதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் அதெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிரைவர்ஸ் ஓட்டிட்டு வரும்போது சுகபோகமாக ஓட்டுறதுக்குரிய சூழ்நிலை வந்தால், விடியற் காலையிலையோ மற்றுமுள்ள சமயங்களிலேயோ தூங்கிட்டாங்கன்னா பெரிய விபத்துக்கள் வரும். அவங்க நன்மைக்காக தான் நாங்கள் இதை போட்டிருக்கோம். இது வரும்போது குடு கார் கட ஆடுது, ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடுது. அல்லேலூயா. வாழ்க்கையில் சில எதிர்வினையான சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் பெரியவராய் நம்ம வாழ்க்கையில் செய்யப்படுகிறார். அல்லேலூயா. இப்போ முதல் குறிப்பு, பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம் நம்மை சுகமாக்குவார், ஆத்மாவிலும் சரீரத்திலும். 2, வேதத்திலிருந்து வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம், அதே வசனத்தில் பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும். என்ன சமாதானம்? என்ன சமாதானம்? பரிபூர்ண சமாதானம். இருதயங்களை சமாதானம் ஆளக்கடவுது. மனுஷன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காங்கிறது தேட வேண்டியதாயிற்று. உங்கள் இருதயங்களை தெய்வ சமாதானம் ஆளக்கடவுது. ஏங்க, ஒரு பானையில் சோறு இருந்தால் ஆப்பையில் வரோன்னு சொல்லுவாங்க, அகப்பையில் வரும். பானையில் சோறு இருந்தால் உங்கள் இருதயத்தில் சமாதானமாக இருந்தால் நீங்கள் எப்பவும் சமாதானத்தை தான் பேசுவீங்க. அல்லேலூயா. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கின, டென்ஷனே இருக்காது. எத்தனை பேர் அந்த வாழ்க்கையை விரும்புகிறீங்க? அல்லேலூயா. டென்ஷனே இருக்காது. வண்டி ஓட்டு போங்க, டக்குனு குறுக்க வருவாங்க, அப்படி என்னன்னு சொல்லுவாங்களா, போங்க போங்க பிரதர், ஒன்றும் இல்லை பிரதர். அல்லேலூயா. அவன் போகும்போது என்ன நினச்சிட்டு போ, அந்த மனுஷன்லாம் ஒன்றும் கோவமே பட மாட்டாங்களா? நான் விரும்பிக்கிட்டே இருக்கிறேன், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பவும் பூரண சமாதானம் அப்படி நிரம்பி வழியணும். என் கற்பனையை கவனித்தாயானால் சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல இருக்கும். அப்போ 2வது பூரண சமாதானமும் சத்தியமும், நல்ல வேத வசனம் வெளிச்சம். ரைட்டா? பூரண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சத்தியம் என்று சொல்லும்போது நல்ல உபதேசங்களை கர்த்தர் தருவார். 3வது வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான விஷயம் 7வது வசனத்தை வாசித்தா. 7வது வசனம் வாசிக்க. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி. சிறையிருப்பை திருப்புவேன். சிறையிருப்பு அப்படின்னு சொன்ன உடனே நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், ஆனால் வெளியே வந்தால் தான் நிறைவேறும்.
ஜெயிலில் இருக்க ஒரு மனுஷன் நினைக்கிறான், நான் வெளியே வந்து இடம் வாங்குவேன். ஆயுள் கைதியாக இருக்கிறான், 2 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் ஒரு 12 வருஷம் உள்ளே இருக்கணும். அவன் நான் வெளியே வந்து அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், அதை வாங்குவேன் இதை வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறான். எங்கே இருக்கிறான்? ஜெயிலில் இருக்கிறவன் ஆசை நிறைவேறுமா? டெய்லி கூழு தான் குடிச்சிக்கிட்டு இருக்கணும். இதே போல தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை சிறையிருப்பாக இருக்குது. கர்த்தர் உம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தள்ளி உடைய ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பேன்னு சொன்னால் நமக்கு இருக்கிற நல்ல வாஞ்சைகள், நம்முடைய நல்ல விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். சிறையிருப்பு, வருஷக்கணக்காக சிறையிருப்பு இருக்கிறேன் பிரதர். இப்போ நம்ம எல்லாரும் வெளியே இருக்கிறோம், ஆனால் என்ன சிறையிருப்பு? ஒரு கூட்டம் கடத்தில் சிறையிருப்பு இருக்குது. எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் கடத்தை விட்டு வெளியே வர முடியலை. ஒரு சிறையிருப்பு தானே. சுதந்திரமாக ஒரு மாதம் ஆச்சு, ஒரு 5000 ரூபா மீதி இருக்குன்னு நினைக்காது. 5000 ரூபா கையில் இருந்தால் 8000 ரூபா லோன் கட்ட வேண்டியிருக்கு. சிறையிருப்பு தானே. ஒரு 1 லட்ச ரூபா என் கையில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யாது? இருக்காது. சிலருக்கு பேங்க் அக்கௌண்ட் புக்கை பார்த்தா எப்போ பார்த்தாலும் 90 ரூபா 100 ரூபா 180 ரூபா 200 ரூபா 500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 500 ரூபா எடுத்துருவாங்க. ஒரு சிறையிருப்பின் அனுபவம். இப்படி எல்லா விஷயத்தில் பார்த்தாலும் ஒரு சிறையிருப்பு. இப்போ பாருங்கள், சிலர் ஜெபம் பண்ணணும்னு நல்லா ஆசைப்படுவாங்க, ஜெபத்துக்குன்னு உட்காந்து அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஜெபத்துக்குன்னு உட்காந்தா தூங்க ஆரம்பிச்சிடுவோம். இதெல்லாம் ஒரு வகையான ஒரு சிறையிருப்பு. செல்ஃபோன் அது ஒரு சிறையிருப்பாக அன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை எல்லா சிறையிருப்பிலேருந்து உன்னை நான் திருப்புவேன். ஒரு அடிமைத்தனம், சத்ருடைய சிறையிருப்பு. சிலருக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை, அது ஒரு சிறையிருப்பு. பாருங்கள், இரவு தேவன் மனிதனுக்கு தூங்க தந்திருக்கிறார், தூக்கம் வர்றதில்லை. பயம் ஒரு சிறையிருப்பாக சிலருக்கு இருக்குது. எல்லாம் இருந்தாலும் பயம். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். ரைட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். 3வது சிறையிருப்பு மாற்றப்படும். 4வது வேதத்தில் வாசிக்கும் போது 8வது வசனத்தை வாசித்தா. 8வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிப்பார். மன்னிப்புங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு உடனே ஒரு பெரிய இது என்னன்னா, பரலோக நம்பிக்கை வந்துடும். அல்லேலூயா. எப்போ நமக்கு பயம் ஒரு திகில் வரோன்னா, நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் என் வாழ்க்கையில் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். இந்த மன்னிப்புங்கிறத கரெக்டாக எப்படி சொல்லலாம் தெரியுமா? இப்போ நல்லா எடுத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்மெல் வருவீங்களா? இந்த ஸ்மெல்லுக்கு பேட் ஸ்மெல் வருது, கெட்ட வாசனை வருது. அதுக்கு ஒரு நல்ல ஸ்ப்ரே அடித்தா அந்த நல்ல வாசனை அந்த கெட்ட வாடை என்ன செய்யுது? கொஞ்ச நேரத்துக்கு ஆளுக செய்து. ஆனால் கெட்ட வாடை எங்கே தான் இருக்குது? கெட்ட வாடை எங்கே தான் இருக்குது? அங்கே தான் இருக்குது. கெட்ட வாடை அங்கே தான் இருக்குது. நல்லா கவனிச்சிடுங்க. இப்போ இன்னும் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். இதில் கொஞ்சம் இப்போ இந்த இடத்துல ஒரு கரை போல் இருக்குது. இதை போட்டுட்டோம். போட்டு இதை விரிச்சதுனால அந்த கரை இருக்கிற இடம் என்ன செய்யலை? தெரியலை. ஆனால் கரை எங்கே தான் இருக்குது? ஆனால் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறது மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த கெட்ட வாடையை மாற்றுகிற வாசனையை போலையோ இந்த இடத்துல இருக்கிற இதை மாற்றுகிற விதத்தில் ஒரு போர்வை போட்டு மூடுகிறதில்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. தேடினா கூட கிடைக்காது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவாரோம். அல்லேலூயா. சாத்தான் செய்கிற ஒரு மிகப்பெரிய வேலை என்னன்னா, கர்த்தர் நம்ம மன்னிக்கலைன்னு கொண்டு வரும். அதான் நமக்கு பயத்துக்கு காரணம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிக்கும் போது, அக்கிரமங்களை மன்னிக்கும் போது சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய்ட்டுருவார். அல்லேலூயா. தேடியும் காண மாட்டாய், கார்மேகத்தை போல என்ன செய்வார்? கலைத்து போடுவார். அதை பாவங்களை நீக்கி. இப்போ 4வது கர்த்தர் மன்னிப்பை தருகிறார். ரைட்டா? பாவம் மன்னிக்கப்படும் போதே நமக்கு வந்துடும் பரலோக நம்பிக்கை. 5 வேதத்தில் வாசிக்கும் போது 11வது வசனத்தை வாசித்த 6 வகையான ஒரு அழகான சத்தம் நமக்கு உண்டாகும். வாசிங்க. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தம் அப்படின்னா என்ன? இந்த சத்தம் என்ன? பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் ஆமாம் நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்க? நல்லா இருக்கிறீங்களா?
என்ன சத்தம்லாம் சொல்லியிருக்கு? களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனையில் கத்தர துதியுங்கள்ங்கிற சத்தம் அப்படிங்கிற எல்லா சத்தம், ஒரு 6 வகையான சத்தம் இருக்கு. இது ஒரு பெரிய சாட்சி, ஒரு மன மகிழ்ச்சியான அனுபவம். அல்லேலூயா. சத்தம். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கிறேன் ஆண்டோடைய கிருபையினால, ஒரு குறைவு இல்லை பிரதர். அல்லேலூயா. உன் குடும்பம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. சிலர்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன பிரதர் உங்களை மாய்ப்பட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கமந்தா பூமி நிமிந்தாவான என்ன கமிட்மெண்ட் இருக்குது, கவலையே இல்லை. கொடுத்து வச்சவங்க பிரதர். இல்லையா? நான் அங்கே கிடந்து 2 எண்ணத்தை பெற்றுட்டு 3 பெற்றுட்டு கிடந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். என்னை கல்யாணம் ஆச்சு அன்னையிலேருந்தே பாடு. அப்போ என்ன சத்தம் இருக்குது? இப்போ வேதனையின் சத்தம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? களிப்பின் சத்தம். களிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அது ஒரு குடும்ப தலைவனாக எடுத்தால் அதில் நிறைய இருக்கு. களிப்பின் சத்தம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கு, நிறைய இருக்கு. என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். களிப்பின் சத்தம். என்ன சிலர் சிரிப்பாங்க பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு ஜோக்கு சொன்னாங்க அந்த பாஸ்டர். அதாவது என்ன சொல்லலாம், நான் போன பிரசங்கத்தில் ஒரு பாஸ்டர் ஜோக்கு சொன்னாங்க. அதாவது ஒரு மாப்பிள்ளைக்கு ஜோம் பண்ண கூப்பிட்டுருக்குறாங்க. இவர் போயிருக்காரு, தலையில் கை வச்சு மாப்பிள்ளையை மனவரைக்கு அனுப்ப வேண்டிய நேரம் தலையில் கை வச்சு கண்டம் பயங்கரம் ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணியிருக்கார். கொஞ்ச நேரம் அவருக்கு தெரிஞ்ச வசனம் எல்லாம் சொல்லி அவனுக்கு ஜோம் பண்ணியிருக்கார். அதாவது வேறு வழி இல்லையே, அவன் இன்னைக்கிலேருந்து அவன் சுதந்திரத்தை இழந்து அவன் ஆட்சி இழந்து வேதனைக்குரிய பாதையில் கட்டப்பட போகிறான் அப்படிங்கிறத அறிஞ்சு நல்லா ஜோம் பண்ணியிருக்கான். ஜோம் பண்ணி முடித்தோடனே மணவாளன் அந்த பையன் மணமகனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கான், பாஸ்டர் ஜெபம் நல்லா தான் இருந்துச்சு, 3000 ரூபா கொடுத்து முடிய நான் அலங்காரம் பண்ணி வச்சேன், இப்படி அலங்கோலப்படுத்திட்டீங்களே பாஸ்டர். நான் சிரிச்சேன் பாருங்க, ஒரு சிரிப்பு. ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு, 4 நாளைக்கு முன்னால் கல்யாணம் நடத்தியிருக்காரு. அந்த மணமகனை பார்க்குறதுக்கு போயிருக்காரு. கல்யாணம் மணவரையில் அந்த பிள்ளை மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. போனால் வீட்டை ஒரு கிழவி தூத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னது அப்படியே சொல்லி, ஒரு கிழவி தூத்துட்டு இருந்திருக்காரு. இவர் பார்த்துட்டு ஏதோ வேலைக்காரியாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பிரதர் அந்த பையன் இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அவங்க வேலைக்கு போயிருக்கிறாங்களான்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஐயோ என்ன உங்களுக்கு தெரியலையா, 4 நாளைக்கு முன்னால் எனக்கு தானே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, எங்கள் 2 பேருக்கும் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இவருக்கு அசந்துட்டாராம். மணவரையில் அவ்வளோ டிசைன் எல்லாம் போட்டு எடுத்து அவங்கள வச்சுருக்கிறாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம். அல்லேலூயா. களிப்பு, சிரிப்பு, சந்தோஷம். வாழ்க்கையில் அது இல்லை. சரியா? அப்போ எத்தனாவது? 5வது. 6 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதான காரியம் வாசிங்க. எரேமியா 33, 12, 13, 22. 33, 12, 13, 22 வாசிங்க. மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வழியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதுக்கு அடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். 22 வாசியா. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசன். பொதுவா 6வது என்ன? நல்ல ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா. உங்களை கையின் பிரயாசங்கள் தெய்வ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தர் ஆசீர்வதிச்சா தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. பழகிட்டிங்கன்னா போதும். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது, உங்கள் தேவையை சந்திக்கிறதுக்கு பழகிட்டிங்கன்னா போதும். வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வழியில் ஆறுங்க உண்டாக்கும். இல்லாமையில் இருக்கிறது போல அழைக்கிற தெய்வம். அல்லேலூயா. பழகிட்டிங்கன்னா போதும். கர்த்தர் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாத கடற்கரை மணல் அளக்கப்படாது இருக்க போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியை எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. சரி, 6 ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்றைக்கி கூட நம்ம மாதேட ஜெபத்துக்கு ரொம்ப குறைவாக வருவாங்கன்னு நினச்சோம். ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அவ்வளோதான். எத்தனாலும் நீங்கள் முழுமையாக நம்புங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன்னை பெருக பண்ணுவேன்னா ஆசீர்வாதம் உண்டாயிரும். அல்லேலூயா.
7 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதான காரியம் எரேமியா 33:17. எரேமியா 33:17 வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. போதும். அப்போ ஒரு சிங்காசனம், நிலைவரமான சிங்காசனம். சிங்காசனம் என்பதே ஜெயத்தை காட்டுகிறது. நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படி நிலைவரமான ஒரு சிங்காசனம், ஒரு ஆளுகையை காட்டுகிறது. எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி, எல்லாவற்றிலும். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லும் போது சொன்னார், எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எங்கே வெற்றி தான். அல்லேலூயா. அதான் நம்ம பாட்டுக்கார பரிசுத்தவான் பாடும்போது தோல்வி நமக்கு இல்லை அப்படிதானா, வெற்றி பவனி செல்வம் அப்படிதானா ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, என்ன யா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு. இதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். இப்போ 7 காரியம் தியானித்தோம். ஒரு காரியத்தை கண்டிப்பாக செய்யணும், செய்தால் தான் இது நடக்கும். அல்லேலூயா. இந்த 7 காரியம் நிறைவேறக்கு எல்லாருக்குமே ஒரு காரியம் கண்டிப்பாக செய்யணும். இப்போ எரேமியா 33:3 வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு. யாரை நோக்கி கூப்பிடணும்? 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 அப்போ யார்கிட்ட போய் நிற்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? இந்த ஒன்றை செய்தால் 7 கிடைக்கும். என்னை நோக்கி கூப்பிடு. யார் நோக்கி கூப்பிடு? எப்படி கூப்பிடணும்? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நிபந்தனை நிறைவேறும். அல்லேலூயா. நான் உனக்கு இதெல்லாம் செய்தேன். நீங்கள் எங்கேயாய் போய் நின்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நிற்க வேண்டியது எங்கே வந்து நிற்கணும்? கர்த்தர்கிட்ட வந்து நிற்கணும், ஏசப்பாட்டு நிற்கணும். வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் மட்டும் இல்லை, எப்போவுமே அவர்கிட்ட போய் நில்லுங்க, எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் தமிழில் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை நல்லா சொல்லுவாங்க, கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டவன் யாருக்கு முன்னாலேயும் குனியாண்டான். அல்லேலூயா. அதுவும் நீங்கள் மனசில் எதுவுமே நினைக்காம நிற்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதாவது என்னை நோக்கி, எங்களை நோக்கி கூப்பிடுன்னு சொல்ல, என்னை நோக்கி தனியாக சொல்கிற ஐங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் முழங்கால் படிட்டு போட்டு எப்படியோ ஆண்டோட்ட போய் நிற்கிறீங்கன்னா, ஆஸ்பத்திரி போகலாமா இல்லை எங்கேயாட்டி போய் ஒரு 5000 ரூபா கேட்கலாமா, யாராவது தருவாங்களா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. மூற்றிலும் என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போது நான் கேட்குறேன், 2 செல்ஃபோன் வச்சுருக்கவங்க இருக்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு கால் கொடுத்துட்டு இன்னொருத்தங்களுக்கு ஒரு கால் கொடுத்துட்டு இடது கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் ஒரு 5000 ரூபா தருவீங்களா? இங்கே ஒரு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் ஒரு 3000 ரூபா தருவீங்கன்னா கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.